சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு வர இந்த பூமி. ஆனால் அந்த காலகட்டத்தில் பூமி இப்போ இருக்கிறது மாதிரியே இருக்காதுங்க. ஒரு உயிரினங்கள் கூட வாழ முடியாத நெருப்பு பந்தாகத்தான் இருந்தது. பூமியோட மேல்பரப்பு முழுவதுமாக எரிமலை குரம்பு நிரம்பி கிடந்தது. காற்றுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் கேஸும் பரவி பூமியோட வெப்பம் கிட்டத்தட்ட 4700 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படி ஒரு உயிர்கள் கூட வாழ முடியாத இந்த பூமி கடந்த 460 கோடி ஆண்டுகளில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எவாலுவேஷன் ஆகி உயிர்கள் வாழக்கூடிய கிரகமாக மாறியது, பூமியில் நீர்கள் எப்படி வந்தது, இதை பற்றிலாம் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பூமியை பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுமார் 1380 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிக் பேங் அப்படின்ற பெரும் வெடிப்புனால தான் நம்மளுடைய பிரபஞ்சமே ஏற்பட்டது. அப்படி உருவான பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான கேலக்ஸி உருவானது. அதில் ஒன்று தான் மில்கி வே கேலக்ஸி. 460 கோடி வருடங்கள் முன் ஒரு நெபுலால வாயுக்களும் தூசுக்களும் ஒன்றா சேர்ந்து சூரியன் உருவாக தொடங்கியது. சூரியன் உருவானது பிறகு மீதி இருந்த வாயுக்களும் தூசுக்களும் பாறைகளும் சூரியனின் ஈர்ப்பு விசையில் சரியாக சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி சுற்றி வலம் வரப்ப அந்த பாறைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று மோதி பாறையின் இயல்பான ஈர்ப்பு விசையெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளானட்டாக உருவாகியது. அதில் ஒரு கிரகம் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு வர இந்த பூமி. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பூமி நெருப்பு பந்து மாதிரியும் உள்ள எரிமலை குழம்பும் கொதிச்சுக்கிட்டு காற்றுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் கேஸ் பரவி கிட்டத்தட்ட 4700 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த டைம் பீரியடில் பூமி மேலே ஏற்கற்கள் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்படி சின்ன சின்ன ஏற்கற்கள் விழுந்த போது ஒரு கட்டத்தில் ஒரு பிளானட் நம்ம பூமி மேலே வந்து மோதி இருக்கு. இப்படி மோதுறதுல பாறைகளும் தூசிகளும் பூமியை சுற்றி வர தொடங்கியிருக்கு. அப்படி வந்த தூசிகளும் பாறைகளும் தான் நிலவாக உருவாகியிருக்கு. ஆரம்பத்தில் பூமி மாதிரி நிலவுமே நெருப்பு பந்தாக தான் இருந்தது. ஆனால் விண்வெளி குளிர்ச்சி காரணமாக நிலவின் வெப்பநிலை படிப்படியாக குறைந்து முழு நிலவாக உருவாகியிருக்கு. நிலவுக்கு பிறகும் பூமியின் வெப்பநிலை குறையாம தான் இருந்தது. அதோட பூமியின் சுழற்சி அதிவேகமாக இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேகத்தில் வேகமாக சுற்றி இருக்கு. பிறகு 8 கோடி வருடங்கள் கழித்து ஃபார்மேஷன் டெப்ரிஸ் அப்படின்ற ஒரு வகை ஆஸ்ட்ராய்டு மழை பூமி மீது விழ தொடங்கியிருக்கு. சொல்ல போனால் நம்ம பூமியில் தண்ணி கொண்டு வந்தது இந்த விண்கற்கள் தான். எப்படின்னா இந்த பிளானட் ஃபார்மேஷன் டெப்ரிஸில் ஒரு வகை நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அந்த நீர் மூலக்கூறுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த மாதிரி உறைந்த நிலையாக இருக்கும். இப்போ இந்த விண்கற்கள் விழுந்ததுனால தான் பூமியில் நீர்களை உருவாக ஆரம்பித்தது. இதெல்லாம் ஒரு நாளில் 2 நாளில் நடந்தது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 2 கோடி வருடங்கள் இந்த விண்கற்கள் பூமியில் விழுந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதனால பூமி முழுக்க தண்ணீர் நிரம்பி இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு காமனான கேள்வி வந்திருக்கும், விண்கற்களில் எப்படி தண்ணீர் வந்திருக்கும்? 460 கோடி வருடங்கள் முன் நடந்ததை நம்ம கண்களால் பார்க்கல, அப்போ எப்படி விஞ்ஞானிகள் எல்லாம் சரியாக சொல்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். நம்ம மில்கி வே கேலக்சியில் ஏதோ ஒரு சின்ன புள்ளி தான் நம்ம சூரிய குடும்பம். இதே மாதிரி கேலக்சியில் கோடிக்கணக்கான சூரிய குடும்பம் உண்டு. அப்படி இதே மாதிரி வெளியே இருக்கிற சூரிய குடும்பங்களையும் புதிதாக உருவாகும் சூரிய குடும்பங்களையும் ஆராய்ச்சி செய்யும் போது அதில் இருக்கும் வாயுக்களும் தூசிகளும் எப்படி நட்சத்திரத்தை சுற்றி வருது, அதில் இருக்கிற விண்கற்கள் கிரகங்களை உருவாக்குது. இந்த மாதிரி மற்ற குடும்பத்தை வைத்து தான் விஞ்ஞானிகள் நம்ம சூரிய குடும்பமும் இதே மாதிரி உருவாகிருக்கலாம்னு முடிவுக்கு வராங்க. ஸோ இதே மாதிரி தான் மற்ற சூரிய குடும்பங்களை வைத்து எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும். பூமியில் தண்ணீரால் சூழப்பட்ட நிலையில் 4700 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸாக குறைந்தது. என்னதான் மேல்பரப்பில் வெப்பம் குறைந்தாலும் பூமியின் மைய பகுதியில் வெப்பம் சிறிதும் குறையாமல் அப்படியே இருந்திருக்கு. பிறகு அந்த வெப்பம் எரிமலையாக வெடித்து சர்ஃபேஸாக மாறியது. அதான் கான்டினென்ட், அதாவது கண்டங்களாக உருவாகியிருக்கு.
இப்போ பூமியின் சுழற்சி குறைந்து ஒரு நாளைக்கு 14 மணி நேரமாக மாறிடுச்சு. ஆனாலும் பூமியில் உயிர்கள் வாழ முடியாத நிலையில் தான் இருந்தது. ஏன்னா உயிரினங்கள் சுவாசிக்க ஆக்சிஜன் 1% கூட கிடையாது. பின்பு 240 கோடி ஆண்டுகள் பிறகு மறுபடியும் விண்கற்கள் தண்ணீரில் விழத் தொடங்கியிருக்கு. இந்த விண்கற்கள் நீரில் பல வகையான கெமிக்கல்ஸை கலந்துருக்கு. இதனால பல ரியாக்ஷன் நடந்து முதல்ல உயிரினங்கள் உருவாக தொடங்கியிருக்கு. இதில் ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, இது சூரிய ஒளியை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளிவிட தொடங்கியிருக்கு. இப்படி தான் நம்ம பூமியில் ஆக்சிஜன் கிடைக்க தொடங்கியிருக்கு. போக போக இனப்பெருக்கம் அதிகமாகி ஆக்சிஜன் லெவல் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. பின்பு 110 வருடங்கள் பிறகு டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்ந்து தனித்தனியாக இருந்த காண்டினென்ட் ஒன்றாகி மிகப்பெரிய காண்டினென்ட்டான ருடேனியா உருவாகியிருக்கு. ருடேனியா உருவான சில கோடி வருடங்கள் கழித்து மறுபடியும் தனித்தனியாக உடைய தொடங்கிருச்சு. இதனால பல எரிமலைகள் வெடித்து கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் முழுவதுமாக கலந்து ஆசிட் வழியாக பொழிந்து கார்பன் டை ஆக்சைடு முழுவதுமாக குறைந்து பின்பு பூமியின் நிலை இறுதியாக -60 டிகிரி செல்சியஸில் வந்து பூமியின் நீர்நிலம் எல்லாமே பனிக்கட்டியாக மாறியது. அப்போ பார்த்தா பூமி பனிப்பந்து மாதிரியே இருக்கும். பிறகு பூமியின் எரிமலை வெடித்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாகிருக்கு. இதனால பூமியில் இருந்த பனிக்கட்டி முழுவதுமாக கரைந்து கொண்டே இருந்தது. இந்த நிகழ்வு 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, பல ஆயிரம் வருடம் நடந்து கொண்டே தான் இருந்திருக்கு. இந்த கட்டிகள் கரையும் போதே அட்மாஸ்பியரில் ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் சூரிய ஒளியையும் சேர்த்து ஆக்சிஜனை அதிகப்படியாக உருவாகியிருக்கு. இந்த பனிக்கட்டி கரையும் இறுதி நேரத்தில் கடலுக்குள்ள அதிகப்படியான ஆக்சிஜன் இருந்ததுனால அதிகமான அரிய உயிரினங்கள் உருவாகியிருக்கு. கடலில் வாழும் கடல் செடிகள், புழுக்கள், நத்தைகள், ட்ரிப்ளாய்ட்ஸ் போன்ற 10,000 மேற்பட்ட உயிர்கள் உருவாக தொடங்கியிருக்குன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் நிலத்தில் சின்ன உயிர் கூட உருவாகலை. காரணம் சூரியனின் ரேடியேஷன். இப்படி இருக்க பூமியில் இருந்த அதிகப்படியான ஆக்சிஜன் ரேடியேஷனோட கலந்து ரியாக்ஷனில் ஓசோன் லேயர் உருவாக தொடங்கியிருக்கு. பிறகு ரேடியேஷன் அதிகமாக உருவானதுனால சூரியனின் ரேடியேஷன் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. பின்பு பூமியில் முதல் முறையாக செடிகள் வளர, காடுகள் பெருகன்னு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்க தொடங்கியிருக்கு. இந்த நிலைமை பூமியில் அற்புதமான நிலையை கொண்டு வந்தது. பின்பு கடலில் இருக்கும் ஒரு சில உயிரினங்கள் நிலப்பரப்புக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறத் தொடங்கி நிலப்பகுதிகளின் உயிரினங்களாக வாழத் தொடங்கியிருக்கு. பின்பு காலப்போக்கில் பல வகை உயிரினங்கள், டைனோசர்ஸ் போன்ற மிருகங்கள் உருவாகியிருக்கு. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு வர பூமி கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேஷன் ஆகி இந்த ஒரு வீடியோ இதோட முடியுது. இந்த ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.